ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் இல்லை கான்டென்ட் கிரியேட்டர் வந்து கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் தான். ஸோ அவங்க வந்து மேனுவலாக எல்லாருக்கும் லிங்க் அனுப்ப மாட்டாங்க. பாட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்டு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நானுமே இப்போ தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து செட்டப் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பெய்டு டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஃப்ரீயாகவே இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் வந்து நம்ம பண்ணிடலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜெல்லாம் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் வந்து ஒரு அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் பேஜையுமே நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த ஹெல்த்து ஃபிட்னஸ் கான்டென்ட் போடுற பேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே டயட்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டயட் சார்ட் அனுப்பி விடுறேன். அப்புறமா அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறவங்க கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பேஜ் ஆரம்பிக்கிறீங்களோ ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைமும் சேவ் பண்ணிடலாம் இது மூலிமா. அதே மாதிரி டாக்டர்ஸ் இல்லை வேறு யாராவது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து போயிருக்கு. அமேசானில் என்னுடைய அஃபிலியேட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ இல்லை டயட் சார்ட் அனுப்புறீங்க இல்லை ஒர்க் அவுட் பிளான் அப்படின்னு என்ன சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெப்சைட்டுக்கே கூட நீங்கள் டைரக்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ரீல் கான்டென்ட் வந்து நம்ம ஷூட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ரீல் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக தான் க்ரோத் இருக்குது. ஒரு 300K வியூஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 800 கமெண்ட் கிட்ட பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நான் மேனுவலாக லிங்க் சென்ட் பண்ணணும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் இப்போ ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்துடும். ஃபேஸ்புக் மெசேஜ், இன்ஸ்டாகிராம் மெசேஜ், அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் கூட ஒரே இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரியேட் மெசேஜ் ஆடு, அது பக்கத்தில் அந்த ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு சில டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிற மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி. அப்புறம் கஸ்டமாக நீங்கள் கீவேர்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர்டு யாருன்னா கமெண்ட்டில் இல்லை சேட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மெசேஜ் போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோமேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரீல்க்கும். ஸோ மேலே இருக்கிற அந்த கிரியேட் ஆட்டோமேஷன் வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து டிஃபால்ட்டாக நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை போகிற மாதிரி, இல்லை நீங்கள் ஷாப் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டைமிங் வந்து போடுற மாதிரி, சாரி வி ஆர் நாட் அவைலபிள் நவ், நான் அப்புறமா மெசேஜ் பண்ணுறேன், அந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த கமெண்ட் டு மெசேஜ் இருக்குது, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதனால் நேம் வந்து நீங்கள் இந்த ஆட்டோமேஷனுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வேக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த ஆட்டோமேஷனுடைய நேம் வந்து வேக்ஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போகணுமா இல்லை ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போகணுமான்றதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்போ நான் வேக்ஸ் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ரிலேட்டபுளாக ஈஸியாக மைண்டில் இருக்கிற மாதிரி எதனா நேம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். என்ன வேர்ட் கமெண்ட் பண்ணால் லிங்க் பண்ணுன்ற வேர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ வேக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டரில் வந்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து கேபிட்டல் லெட்டரில் கூட டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேர்டை நான் போட்டுக்கிறேன். அப்புறம் யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கும், அந்த வேர்டையை நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த வேர்டை வந்து அவங்க கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய அஃபிலியேட் லிங்க்கு. அமேசானில் போய்ட்டு அவங்களுடைய அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு லேட்டராக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி யாருன்னா ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா எனக்கு ஒரு குட்டி கமிஷன் கிடைக்கும், ஒரு 5% இல்லை 4% மாதிரி. இந்த காருடைய க்ரீமேக்ஸுக்கு தான் நான் ரீல் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதோடைய லிங்க், அஃபிலியேட் லிங்க் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த அமேசான் அசோசியேட்டோட சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உள்ள நார்மலாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ண சொல்லுவாங்க. அதில் டேக்ஸ் டீட்டெயில் அப்புறம் பேமெண்ட் டீட்டெயிலாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் கொடுத்த லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணி 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கமிஷன் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஒரு 11 ரூபீஸ் கிட்ட வந்திருக்கு. 400 பேர் வந்து நான் கொடுத்த லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டுடைய லிங்க்கை கிளிக் பண்ணி யாருன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அமேசான் அசோசியேட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் நார்மலாக அமேசான் போய்ட்டு எதனா ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அது என்னென்னு நான் காட்டுறேன். இந்த 3M வேக்ஸை வந்து இப்போ நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அந்த ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் தான் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் அந்த அசோசியேட் லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் கேட்டகரியில் 5% கிட்ட கமிஷன் வந்து கிடைக்குது. இந்த பேஜை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் நமக்கு அந்த ஷேர் லிங்க் வந்து கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த மெசேஜில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ அந்த ஆட்டோமேஷன் மெசேஜில் வந்து நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேர்டை கமெண்ட் பண்ணும்போது இந்த லிங்க் வந்து அவங்களுக்கு டிஎம்மில் போயிடும். சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த கமெண்ட்டில் வந்து நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மெசேஜும் வச்சுக்கலாம்.
இப்போதைக்கு டிஃபால்ட்டாக சென்ட் யூ மெசேஜ் அது கூட சும்மா டிக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆட்டோமேஷன் வந்து ஆக்டிவாக இருக்குது. இப்போ யாருன்னா அந்த வேக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த லிங்க் வந்து அவங்களுக்கு டிஎம்க்கு போயிடும். அந்த கமெண்ட்டில் வந்து சென்ட் யூ மெசேஜ் அப்படின்னு ரிப்ளை ஆயிரும். இப்போ நான் என் ஃபோனில் இருந்து அதை நான் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட்டாக போட்ட ரீல் அந்த வேக்ஸ் ரீல் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே காமெண்ட்டு வேக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணேன்னா மெசேஜ் எனக்கு வருது அப்படின்னு செக் பண்ணிடலாம். பட் சம்டைம்ஸ் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ண முடியாத மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து மெசேஜ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு வரக்கூடாதுன்னு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து மெசேஜ் போகாது. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துருச்சு, என்னுடைய டிஎம்க்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே மெட்டா பிஸ்னஸ் சூட் யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.